பார்த்துருப்பீங்க 23ஆம் சங்கீதம் ரொம்ப எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம். அதை நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், தூக்கத்துல கேட்டா கூட சொல்வீங்க. ஆனா அந்த சங்கீதத்துல ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன தெரியுமா? சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். முடியும் போது எப்படி முடியுது சங்கீதம்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களை நடத்துவாரு, நான் போய்கிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் என் பின்னாடியே வரும்னு அர்த்தம். கர்த்தர் சொல்ற பாதையில நான் போய்கிட்டே இருந்தேன்னா நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். நாம நன்மையும் கிருபையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க நன்மை கிடைக்கும், எது பெருமை கிடைக்கும், எங்க அது கிடைக்கும். நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார். கர்த்தருக்கு பின்னாடி நாம போனா நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும். ஆண்டவர் நடத்துற பாதையில நடந்து பாருங்க. வீணான பவுல் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு. அந்த பாரத்துல எல்லா பாரமும் இருக்கு. தலை கணத்துல இருந்து எல்லா பாரமும் இருக்கு. தலை கணம்னா தலை பாரம். அங்க ஆரம்பிச்சு பணபாரம், பதவி பாரம், அந்த பாரம், இந்த பாரம் எல்லாத்தையும் தட்டி விடுங்கிறாரு. தட்டி விடு, எல்லாத்தையும் நிம்மதியா ஓடு, பீஸ்ஃபுல்லா இரு. எல்லாத்தையும் இதுல வேற இவங்க சொல்லுவாங்க, இந்த பொறுப்பை என் தலை மேல வச்சுக்கிட்டு என்னால நடக்கவே முடியல, இறக்கி விட்டுருங்க. அதான் கஷ்டமா இருக்குல்ல, இறக்கி விட்டுருங்க. நல்லபடியா யாராவது சுமக்கிறவன் சுமக்கட்டும், நாம பீஸ்ஃபுல்லா இருப்போம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வெறி பிடிச்சி அலையிற ஒரு கூட்டு. இது ரெண்டாவது. கடைசியாய் வாசிங்க, முடிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசி. லௌகீக கவலை, இதை பத்தி என்ன சொல்லி இருக்குது நம்ம வாசிச்ச வசனத்துல? லூக்கால 17ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் வாசிங்க. 17-27. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்போ கல்யாணம் பண்றது தப்பா? பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள், கல்யாணம் பண்றது தப்பா? ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அது பாவமா சொல்றாரு. அந்த இடத்துல நோவா காலத்துல நடந்தது எப்படி நடந்ததோ அதே மத்திய 24:37 சொல்லும் போது, 38 சொல்லும் போது, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்கு. அப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது, பையனுக்கு கல்யாணம் பண்றது, பொண்ணு எடுக்கிறது, பையன் எடுக்கிறது தப்பா அப்படின்னா அவர் அதை தப்புன்னு சொல்லல. ஏன்னா அவரே தான் சொல்லியிருக்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவரே தான் சொல்லியிருக்கிறார். அப்ப எதை தப்புங்கிறாரு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கதான் பிரச்சனை வருது. இங்கதான் பிரச்சனை வருது. திருமணம் தப்பு இல்ல, எப்படி திருமணம் செய்தார்கள் என்று விளக்கம் ஆதியாகமம் 6ல் இருக்கு. அவர்கள் தேவபுத்திரர், அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். அதுக்கு முந்தினதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு 4ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கும். தேவபுத்திரர் ஆண்டவரை தேடுறவங்க. இப்ப பரிசுத்தாவியை பெற்றா ஆவிக்குரியவர்கள், இயேசுவை விசுவாசிச்சா விசுவாசி, தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு பேரு தேவபுத்திரர். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அப்படின்னா தேவனை தேடாதவர்கள் அர்த்தம். அவங்க எல்லாம் இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள். இப்ப அவங்க எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசின்னா இயேசு விசுவாசிக்காதவங்களுக்கு பேர் என்னது? அவிசுவாசி. கரெக்ட் தானே? நான் ஆவிக்குரியவன், பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறேன், நான் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவன் அப்படின்னா அவங்க யாரு? மாம்சத்துக்குரியவர்கள் அர்த்தம். அவங்க ஆவினால் நடத்தப்படாத மாம்சத்தால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அந்த கான்டெக்ட்ல தான் இங்க இருக்கு. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவர்கள் சித்தத்தின்படி உலக பிரகாரமாய் செய்கிறவர்கள். இவங்க 2 பேருக்குள்ளேயும் கனெக்ஷன் உண்டாகுது. இவங்க போய் அவங்க கிட்ட பொண்ணு எடுக்கிறாங்க. ஏன் பொண்ணு எடுக்கிறாங்க? பொண்ணு அழகா இருக்கு. அது இயேசு திரும்பி வரும்போதும் நடக்குமா? இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் கொண்டு பெண் எடுத்து. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தோடு கூட அவிசுவாசியோடு கூட விசுவாசி பிணைக்கப்படுவது ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஆண்டவர் கேட்டார் ஆபிரகாம, ஃபர்ஸ்ட் கேட்டார்,
எனக்காக உன் தாய் தகப்பனை விட்டுட்டு வருவியா? ஆதியாகமம் 12:1-2 கேட்டார். அவன் உடனே புறப்பட்டு வந்தார் பாருங்க. ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். தகப்பன் வீட்டையும் தன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார்னு இருக்கும். ஆதியாகமம் 12:1-2. இப்ப சக்சஸ், ஆபிரகாம் சக்சஸ் பண்ணிட்டார். ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100-120 வயசாகி போச்சு. ஈசாக்கெல்லாம் பிறந்துட்டார். இப்ப கேட்கிறாரு, வசனம் சொல்லும், ஆதியாகமம் 22:1 தெளிவா சொல்லும், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு இருக்கும். டெஸ்ட் பார்க்கிறார் ஆண்டவர், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. ஆபிரகாம், உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்காக உங்க அப்பாவை விட்ட, வீட்டை விட்ட, எல்லாம் விட்ட. இப்ப கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், எனக்காக உன் பிள்ளைய விடுவியான்னு கேட்டார். ஆபிரகாம் யோசிச்சான்னு இல்ல, ஆபிரகாம் மனம் இதுக்கு துக்கப்பட்டான்னு இல்லை. ஏன்னா இஸ்மவேல அனுப்பிவிடுன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு அது व्यसனமாய் இருந்ததுன்னு இருக்கும் பைபிள்ல. ஆனா ஈசாக்க கேட்ட போது व्यसனமாய் இருந்ததுன்னு இல்ல, துக்கமாய் இருந்ததுன்னு இல்ல. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி செய்கிற, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, பிள்ளையாண்டனோட நாங்க நல்லா பழகி விட்டு போறோம்னு சொல்லல. அடுத்த வசனம் சொல்லும், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான், எப்ப விடியும் விடியும் விடியும்னு. ஆண்டவர் கேட்டுட்டாரு, எங்க அப்பாவை கொடுத்தா மாதிரி என் பையனை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். 75 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆபிரகாமை பார்த்தீங்களோ அதே ஆபிரகாம் தான் ஆண்டவரே நானு. அன்னைக்கு உங்களுக்கு பாராட்டின வைராகியத்தை இன்னும் பாராட்டுகிறேன். அதனாலதான் ஆபிரகாம் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு தேவனுக்காக அப்பா அம்மாவை வைராகியமாய் விட்ட ஒரு குரூப் இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லோரும் பிள்ளைகளுக்காக தேவனை பலி கொடுத்தவர்கள். அவிசுவாசின்னு தெரிஞ்சும் பிள்ளைக்கு வீட்டுக்கு கூட்டு வர்றது, ஓ பண்ணிப்பாங்க, இல்லைன்னா செத்து போவாங்க, ஓடி போவாங்க, அவமானம் ஆயிடும், என்னென்னவோ. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், பிள்ளைகள் அப்படி ஒருவேளை நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலா வளர்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் 95% அதை செய்யாது. கர்த்தருக்குள் பயபக்தியா வளர்த்தீங்கன்னா அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா ஆராதனைக்கு கூட்டிட்டு வந்து சபையில கூட உட்கார வச்சு சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்குள் வளர்த்தா அந்த பிள்ளைகள் அதை செய்யாது. உண்மையா இருக்கு, தேவனுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு, 26 வயசானாலும் காத்து இருக்கு, அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்கன்னு இருக்கு. உண்மை உள்ள பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்கு, 95% இருக்கு. ஒரு 5% தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போகிற இடத்துலயோ, வேலைக்கு போகிற இடத்துலயோ, படிக்கிற இடத்துலயோ. அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன், பிள்ளைகள் கேட்கும் போது பெற்றோர் நீங்க சொல்லிடணும், இது அவிசுவாசியோடு பிணைக்கப்படுவது முடியாது. நான் உனக்கு உண்மையா இருக்கணுமா, தேவனுக்கு உண்மையா இருக்கணுமான்னு பார்த்தா நான் உன்னை விட தேவனுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு உங்க மேல கோபம் வரும். 2 வார்த்தை சொல்லும், ஒன்னு செத்து போறேன்னு சொல்லும், இல்ல நான் வீட்டை விட்டு போய் நானே பண்ணிப்பேன்னு சொல்லும். உங்களுக்கு 2மே மனசுக்கு துக்கம் தான். ஒண்ணு, ஐயோ பிள்ளை செத்தா என்ன ஆயிடும், இன்னொன்னு போயிட்டா அவமானம் ஆயிடுமே. இது 2 இருக்கும். நான் 3வது ஆப்ஷன் சொல்றேன். தாவீது கிட்ட ஆண்டவர் 3 ஆப்ஷன் கேட்டாரு, அவன் 4வது ஆப்ஷன் சொன்னான். ஒண்ணு, இப்ப உங்களுக்கு 3வது ஆப்ஷன் சொல்றேன். நீங்கள் போய் உங்க பிள்ளைகளுக்காக 3 நாளோ 7 நாளோ 21 நாளோ உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் பிள்ளையின் இருதயத்தை மாற்ற அவரால் முடியும். பார்வோன் இருதயத்தை மாற்றினவர், நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மாற்றினவர், உங்க பிள்ளையின் இருதயத்தையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நடக்குமா? நடக்கும். வெளிநாட்டுல ஒரு மகன் இன்னொரு ஆணை திருமணம் பண்ண போயிட்டான். கிறிஸ்தவ பையன் இன்னொரு ஆணை திருமணம் பண்ண போயிட்டான். அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன். அப்பா சொல்றாரு, நோ சான்ஸ், பைபிள் படி தப்பு, ஒத்துக்க மாட்டேன். அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்றாரு. அம்மா வந்து அதுக்கு ஆதரவு. அப்பா சொல்லிட்டாரு, நோ சான்ஸ். பையன் சொன்னா, நான் உங்ககிட்ட சொல்றது இன்ஃபர்மேஷன், இன்விடேஷன் இல்லைன்னா. இட்ஸ் நாட் அன் இன்விடேஷன், இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். நான் ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல, ஐ எம் அ மேஜர், என்னால் பண்ண முடியும்னாரு. அப்பா சொன்னார், கேரி ஆன், நீ ஆச்சு ஆண்டவர் ஆச்சு, நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அப்பா போனாரு, 3 நாள் உபவாசம் போட்டார், புசியாமலும் குடியாமலும், கதவை சாத்தினாரு, ஜெபம் பண்ணாரு.
3 நாள் கழிச்சு பையன்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்பா நான் பேசுறேன். சொல்லுப்பா. நீ என்னவோ பண்ணியிருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும்னா. அப்பா சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, நான் வீட்டை விட்டு வெளியவே போல, எனக்கு தெரியும் நீ வீட்டை விட்டு வெளியே போல, ஆனா என்னவோ பண்ணியிருக்க. அந்த பையன் என்னை வேணான்ட்டு போயிட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்னவோ நீ சொல்றதுதான் கரெக்டுன்னு போடுது, ஐ எம் சாரி, ஐ எம் கமிங் டு ஹோம்னு வீட்டுக்கு வந்துட்டான். திருப்பி நோ ஆர்குமெண்ட், நோ பேச்சு, ஒன்றும் கிடையாது. மேலே ஒருத்தர் உட்காந்து இருக்கிறாரு, அவர் கையில நம்ம இருதயம் எல்லாம் சுவிட்ச் மாதிரி இருக்கு. ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம இருதயம் கர்த்தர் பக்கிட்ட எப்படி இருக்குமா, சுவிட்ச் மாதிரி இருக்குமா. அப்படி திருப்பி விட்டுருவாராம். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார், டெம்பரேச்சரை கூட்டிட்டாரு. நேபுகாத்நேச்சார் இருதயத்தை மனித இருதயம் போல் மாற்றினார், லோ பண்ணி விட்டார் பிரஷரை. நேபுகாத்நேச்சாரையே மாத்தி விட்டாரு, பார்வோனையே மாத்திட்டாரு. நம்ம வீட்டில் இருக்கிற பையன் எம்மாத்திரம், அதுனா மகாபாபிலோன் கட்டினால அது பாவம். போன இடத்துல எதையோ ஒன்று பார்த்துருச்சு, அது நன்மை தீமை அறியத்தக்க கனி, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறது நினைச்சுக்கிச்சு. ஆண்டவர் அப்புறமா அதுல இருக்கிற சாகவே சாவாய காட்டிடுவார். அப்புறம் தானா வந்துடும். எப்பேற்பட்ட பிள்ளையையும் கர்த்தர் திருப்பி உங்கள் கையிலே கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. சிலர் தேவனை பிள்ளைகளுக்காக பலி கொடுக்கிற கூட்டம். they are sacrificing the God. தைரியமா சொல்லுங்க, கல்யாணங்கிறது தேவனால நடக்கணும். அப்பா அம்மா சித்தமும் கிடையாது, பிள்ளைங்க சித்தமும் கிடையாது, தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை அப்பா அம்மா மூலியமாக பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைங்கள் ஒரு 25 வயசு, அவங்களுக்கு என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 10 வருஷம் இருக்கும். ஏன்னா அவங்க டீனுக்குள்ள 13 15 வயசு, 25 வயசு, ஒரு 10 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு எல்லாமே சரி மாதிரி தெரியும். நமக்கும் அப்படித்தான், பார்க்கறதுக்கு எல்லாமே சரி மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியும். ஒண்ணு மட்டும் நம்ம கிரைட்டீரியா வச்சுக்கணும், அவிசுவாசி விசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. 2வது, விசுவாசியா இருந்தாலும், சர்ச்சு பையனா இருந்தாலும், சர்ச்சு பொண்ணா இருந்தாலும் அது தேவசித்தமானு பார்த்துக்கணும். எல்லா பிள்ளையும் எல்லா மகனுக்கும் ஏத்தது அல்ல, எல்லா கிறிஸ்தவ பிள்ளையும் எல்லா கிறிஸ்தவ மகனுக்கு ஏத்தது அல்ல. அழகா இருக்கும் பைபிள்ல, ஆண்டவர் ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து, அவனுக்கு நிறைய இருந்துச்சு விழா, ஆதாமுடைய எல்லா விழாவும் ஏவாளா மாறாது, ஒண்ணுதான் ஏவாளா மாறும், அதுதான் ஏற்ற துணை. இப்பவும் சொல்றேன், நாம எப்பவுமே தேவ சித்தத்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கணும். எந்த மாப்பிள்ளை சொன்னாலும் சரி, எந்த பொண்ணு சொன்னாலும் சரி, அது பிஇ எம்பிபிஎஸ் டாக்டரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எது வேணா சொல்லட்டும், பையன் என்ன வேணா இருக்கட்டும், பொண்ணு என்ன வேணா இருக்கட்டும், அது எங்க வேணாலும் இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கட்டும், ஆப்பிரிக்கால இருக்கட்டும், அட்லாண்டிக்கால இருக்கட்டும், இல்ல மார்ஸ் மூன்ல கூட இருக்கட்டும், தேவ சித்தமானு பார்த்துக்கோங்க. விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் விசுவாசியும் இன்னொரு விசுவாசியோடு பிணைக்கப்படும் போது அது தேவ சித்தமாங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும். நீங்க செக் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக. ஏன் தெரியுமா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ற மாதிரி உலகத்திலேயே வேற யாருமே ஜெபம் பண்ண முடியாது. இப்பவே 3 நாள் லீவ் போட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளைய கொடுக்கும் போது பார்த்து நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தர் சித்தப்படி கொடுத்துருங்க, லைஃப் லாங் பிரச்சனை இருக்காது. நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அவர்கள் அலைஞ்சு திரிஞ்சு அதெல்லாம் 2வது, ஆனா தேவன்கிட்ட ஒப்படைச்சாங்க, தேவன்கிட்ட ஒப்படைச்சாங்க. குடும்பத்துல ஏற்றத்தாழ்வு வரும், பிரச்சனைகள் வரும், பிரச்சனையே இல்லாத குடும்பம் ஒண்ணு வரவே வராது, அப்படி இருந்தா நல்லாவும் இருக்காது. ஆனால் இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு 3வது நபராக முப்புரி நூலாக தேவன் இருந்து குடும்பத்தை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பெண் கொண்டு பெண் எடுக்கிற விஷயத்துல ரொம்ப மிஸ்டேக் போயிட்டு இருக்கு. படிப்பு அந்தஸ்து பணம் இதுதான் மெயின், அதெல்லாம் 3வது 4வது. கர்த்தர் சொன்ன பிள்ளையா, கர்த்தர் சொன்ன பையனா, தேவ சித்தமா, இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பண்ணி வைங்க, தேவன் அதை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது 3ம் லோத்துவின் காலத்தில் இருந்தது, இது 3ம் நோவாவின் காலத்திலும் இருந்தது, இன்னைக்கும் அது இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு நடுவுல நோவா நீதிமானா இருந்தபடியினாலே அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுது. லோத்து நீதிமானா இருந்தபடினால அவன் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி
இவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவுல நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நெகட்டிவா பார்க்காதீங்க. எல்லா குடும்பத்திலையும் டைவர்ஸ், எங்க போனாலும் பிரச்சனை, குடும்பம் எங்க போனாலும் தொல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். நம்ம குடும்பத்துல வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார்.